வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். இன்றைக்கி குழந்தைகளை வச்சுட்டு சமையல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ பாருங்கள் என்னென்னான்ட்டு. இது பார்த்திங்கன்னா பரிமாறுறதுக்கு தட்டு, ஓகேங்களா. அடுத்தது வந்து இதில் ஏதாவது திங்ஸ் எதனா போட்டு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மிளகு, சீரகம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் போட்டு வைக்கிறதுக்காக இது வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இது எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்காக சின்னதாக தான் தேடினேன், சின்னதாக கிடைக்கல. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கோம். இது வந்து பெப்பரு, சால்ட்டு எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இது நார்மலாக வாட்டர் கிளாஸில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. சின்னது கிடைக்கல, பெரிய சைஸ் தான் இருந்தது. அதனால் நம்மக்கிட்ட இருந்தது வரைக்கும் வச்சு பண்ணலாம் அப்படி ஒரு ஐடியா. இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன ஐட்டங்க எதாவது போட்டு வச்சுக்கலாம், அதுக்காக வாங்கினோம். அதுக்கப்புறம் கிண்ணம், பிளேட்டு இந்த மாதிரி வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக வாங்கி வச்சுருக்கோம். இதில் சின்ன கடாய் தேடணும், சின்ன கடாய் கிடைக்கல, ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்ததுன்னா அடுத்த செட்டில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சின்னது தட்டு, சின்ன பிளேட் ஒன்று வாங்கியிருக்கோம், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நார்மலாக கடையில் வாங்கினது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி செட்டு கிடைக்குது கடையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே நண்பா, இது பேர் வந்து மினி ஹேச்சர் குக்கிங் செட்டான். இப்போ தான் என்னோடய டாட்டர் சொன்னாங்க, ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு அடுப்பு. அதுக்கப்புறம் இது வந்து ரொட்டி கட்டை, ஓகேங்களா. ரொட்டி கட்டையை யூஸ் பண்ணிக்கலாம், காய்கறி கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன கடாய், ஓகேங்களா. பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக உட்காருது பாருங்கள். இது வந்து தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. கறி எதாவது வறுக்கிறதுக்கு, மீன் வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குழி பணியாரம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடியோ வரும், சின்னதாக போட்டு காட்டுறோம், ஓகேங்களா. இது வந்து தோசைக்கல், இது நார்மலாக உங்களுக்கு தெரியும், இது தோசைக்கல். இது வந்து நம்ம தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், மீன் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், இது தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி வந்து மீன் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கரண்டி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு குழம்பு கரண்டி, தோசைக்கல் கரண்டி, ஓகேங்களா. அடுத்தது வந்து இடுக்கி சின்னதாக. இது வந்து ஊசி, இது எதுக்குன்னா பரோட்டா, இது சப்பாத்தி, அதுக்கப்புறம் குழி பணியாரத்துக்கு, நோண்டுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதுக்கப்புறம் அருவாமனை பாருங்கள், இதான் ஹைலைட்டே. இதில் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். நான் கிட்ட காட்டுறேன், அதனால் பெருசாக தெரியுது. இது சின்னதாக தான் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா. அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான். இந்த மாதிரி சமையல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு வீடியோ வருது, ஸோ அதுக்கு எத்தனை பேர் ஆவலாக எதிர்பார்க்குறீங்கன்னு நான் பார்க்கணும், ஓகேங்களா. தேங்க்யூ, பாய். வெயிட் பண்ணுங்கள், ஒரு அருமையான வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, பாய்.